ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மாங்காய் ஊறுகாய் தான் வந்து செய்ய போகிறோம். இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து தயிர் சாதம், அப்புறம் வந்து சூடான சாதம், கஞ்சி, சாம்பார் சாதம், இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து மாங்காய்க்கு பதிலாக நம்ம வந்து நெல்லிக்காய், அப்புறம் வந்து இந்த நார்த்தங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது மாங்காய் பொருளுக்கு பதிலாக நம்ம நார்த்தங்காய், நெல்லிக்காய் தான் சேர்க்க போகிறோம். மற்ற எல்லாமே ஒரே மெத்தட் தான். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய், அப்புறம் வந்து கடுகு, உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் வந்து நான் வந்து 2 மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து பொடியை கட் பண்ணி உப்பு போட்டு அப்படியே பெசரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கடுகு, வெந்தயம் வந்து வறுத்துட்டு அப்படியே மிக்சியில் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வெல்லம், உப்பு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு வந்து ஒரு அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு, நான் வந்து நாதன் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எப்போதுமே ஊறுகாய் வைக்கையில் நல்லதை வந்து சட்டி வந்து சூடாயிடணும். எண்ணெயும் அதே மாதிரி நல்லா காஞ்ச விட தான் நம்ம வந்து கடுகு போட்டு தாளிக்கிறோம். கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூண்டு நல்லா வந்து பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலையை வந்து கூடவே சேர்த்துக்கணும். கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து பூண்டை வந்து நல்லா வதக்கி விடணும். அது வந்து நல்ல ஒரு ஸ்மெல் மணமாக நம்மளுக்கு வந்து வரும். அப்படியே ஒரு கலர் வந்து மாறும், ஒரு எல்லோ கலர் மாதிரி மாறும். அப்போக்கெல்லாம் நம்ம நறுக்கி வச்சிருக்க மாங்காயை வந்து அதோட சேர்த்துக்கணும். நம்ம வந்து சேர்க்கையில் இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் நல்லா மாங்காய் வந்து வதங்கினோடனே அதுவும் வந்து ஒரு எல்லோ கலரில் வந்து நல்ல ஒரு பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக தெரியும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து அந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பவுட்ரு, அதுவும் வீட்டு மிளகாத்தூளும் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் வந்து புளித்தண்ணி ஊற்றி நல்லா அதையும் கிளறி வச்சுக்கலாம். வெள்ளத்தில் வந்து நான் ஒரு 1/4 பங்கு தான் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நல்லா நச்சு எடுத்துக்கிட்டேன். குளவிக்கல் நச்சு எடுத்துட்டு அப்படியே வந்து அதையும் சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்து விட்டு நல்லா வந்து அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுமா, நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பில் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா வந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா நம்மளுக்கு அந்த வாசனை எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து ரெடியாகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வந்து எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு கண்ணாடி பவுலே இல்லை வந்து ஒரு லப்பர் டப்பாவிலே நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து அடிக்கடி வந்து கிளறி வச்சுக்கோங்களேன், அந்த பூசணை மாதிரி பூத்து போயிடும். பாய், நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம்.